ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்டன் சேவிங்ஸ் வீடியோ. இன்றைக்கான வீடியோ நான் பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அக்ஷய திருதிக்காக நான் என்ன கோல்டு பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறது இன்றைக்கான வீடியோ நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா எந்த ஷோ ஆஃபும் கிடையாது. நான் என்ன சேவிங்ஸ் பண்ணி இந்த அக்ஷய திருதிக்காக நான் என்ன கோல்டு வாங்கினேன் அப்படிங்கிறத பார்த்து தான் இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு பார்த்திங்கன்னா இதில் ஒரு பெஸ்ட்டு எனக்கு ஒரு ஆஃபர் இருக்குது. அந்த ஆஃபர் பற்றி தான் எனக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த அக்ஷய திருதிக்கு நான் எங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மங்களில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். போன அக்ஷய திருதிக்கான வீடியோ பார்த்திங்கன்னா நான் எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிது அப்படிங்கிறதெல்லாம் நான் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவை நான் போட்டிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த அக்ஷய திருதிக்கு பார்த்திங்கன்னா நான் மகளில் வாங்கியிருக்கிறேன். நான் என்ன வாங்கியிருப்பேன் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பில் டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த பில் டீட்டெயிலில் தான் நம்மளுக்கு இதே இருக்குது. நான் கோல்டு காயின் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நான் பார்த்திங்கன்னா கோல்டு காயின் தான் வாங்கியிருக்கிறேன். இந்த கோல்டு காயின் பார்த்திங்கன்னா எங்கே வாங்கினது அப்படின்னா நான் மங்களில் நான் வாங்கியிருக்கேன். இந்த இது எவ்வளோ கிராமுன்னு பார்த்திங்கன்னா 1 கிராம். இந்த கோல்டு காயின் பார்த்திங்கன்னா 1 கிராமு. இந்த சைடில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே எம்எம்னு போட்டிருக்காங்க. ஹெச்ஓடி ஹால்மார்க்கு 916 அப்படிலாம் போட்டிருக்காங்க. இந்த சைடில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு தலை சிம்பிள் மாதிரி இருக்குது. இந்த சைடில் ஒரு ராஜா சிம்பிள் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஒரு ராஜா சிம்பிளும் இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு தலை சிம்பிள் போட்டிருக்காங்க. இதோட பில் டீட்டெயில் இப்போ இது பார்க்கலாம். கோல்டு காயின் நான் எப்போ பர்ச்சேஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா 30 ஏப்ரல் 2025 தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நான் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணேன், எவ்வளோ வெயிட்டில் பார்த்தீங்கன்னா 1 கிராம் 10 மில்லிகிராம்ஸ் நான் இது இந்த கோல்டு காயினானது வெயிட் இருந்தது. வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 10 மில்லிகிராம் போட்டிருக்காங்க. டோட்டலாக பார்த்திங்கன்னா 1 கிராம் 20 மில்லிகிராம்னு போட்டிருக்காங்க. அன்றைக்கான கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 8980 ரூபா. எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஹால்மார்க் சார்ஜுன்னு ஒரு 45 ரூபா போட்டிருக்காங்க. நீங்கள் ஏன் வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். அக்ஷய திருதிக்காக பார்த்திங்கன்னா கோல்டு காயினுக்கு வேஸ்டேஜ் போட மாட்டாங்களே அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேருந்து கமெண்ட் பண்ணுவீங்க. ஆனால் மங்களில் பார்த்திங்கன்னா ஜுவல்க்கு மட்டும்தான் 1000 ரூபா டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது மட்டும்தான் போட்டிருக்காங்க, தவிர மற்ற எந்த டிஸ்கவுண்ட்டும் போடவே இல்லை. ஆனால் வேறு என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கேஷ் அப்படி இல்லாத பேமெண்ட் நீங்கள் ஜிபேயில் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வேஸ்டேஜ் டிஸ்கவுண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நான் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 92 ரூபா வருது. 92 ரூபா பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் வந்திருக்கு. அந்த வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 87 ரூபா தான் டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. டிஸ்கவுண்ட்டுன்னு போட்டு 87 ரூபா பண்ணிவிட்டு டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 3% ஜிஎஸ்டி அப்படின்னு போட்டுட்டு 136 ரூபா 9390 ரூபா தான் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த கோல்டு காயின்கானது. நான் டோட்டல் 9390 ரூபா பார்த்திங்கன்னா அன்னைக்கான கோல்டு ரேட்டுக்கு இதுதான் டோட்டலு. இதில் பார்த்திங்கன்னா நான் இந்த கோல்டு காயினுக்கு நான் எவ்வளோ பே பண்ணேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா, 1391 ரூபா மட்டும்தான் பார்த்திங்கன்னா இந்த கோல்டு காயின்கானது நான் பே பண்ணிவிட்டு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த கோல்டு காயினுக்கு பார்த்திங்கன்னா 1390 ரூபா மட்டும்தான் நான் பே பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். டோட்டல் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 9903 ரூபாயிலேருந்து நான் 1390 ரூபா மட்டும்தான் பே பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது எப்படின்னு பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் நகைச்சீட்டுன்னு ஒரு போட்டிருப்பேன். அது எங்கன்னு போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மங்களில் தான் போட்டிருப்பேன். அந்த சிட் டீட்டெயில் பார்த்திங்கன்னா நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோ லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இதில் எனக்கு என்ன ப்ராஃபிட் அப்படின்னா அந்த சிட் டீட்டெயிலில் பார்த்திங்கன்னா நான் எந்த கிஃப்ட்டும் நான் வாங்கவே இல்லை. நான் 4 சிட்டு போட்டிருக்கேன்னா இதுக்கு பார்த்திங்கன்னா எந்த கிஃப்ட்டும் நான் வாங்கலை. இந்த கிஃப்ட்டு வாங்காதனால பார்த்திங்கன்னா நீங்கள் கிஃப்ட்டு வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா போனஸ் நீங்கள் இந்த சிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதில் நீங்கள் போனஸாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், மங்களில் நீங்கள் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
அதை பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கே வந்து மைனஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒரு 1000 ருபீஸ் சிட்டும் 3 5000 ருபீஸ் சிட்டும் நான் வந்து போட்டிருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா பாதி 1000 ருபீஸ்க்கு நான் 500, 5000க்கு அப்படின்னா 2500 அந்த மாதிரி அப்படின்னு போட்டிருக்காங்க. இது எல்லாம் டோட்டல் பண்ணி பார்த்தாலே நம்மளுக்கு வந்து ஒரு 8000 வருது. இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து இவ்வளோ மட்டும்தான் கேஷ் ரிசீவ்டு அப்படிங்கிறது நான் வந்து கொடுத்துருக்கேன். இந்த கோல்டு காயின் பார்த்திங்கன்னா நான் வந்து கிஃப்ட்டு கார்டு நான் வந்து யூஸ் பண்ணி நான் வந்து இது வாங்கியிருக்கிறேன். இன்னும் பார்த்திங்கன்னா நான் வந்து 2 கிராம் நான் வந்து வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். நான் வந்து நோட்டில் எழுதி வச்சுருக்கேன், அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் வந்து அக்ஷய திருதிக்காக நான் வந்து வீடியோவில் போடணும் அப்படிங்கிறதுக்காக அக்ஷய திருதி ஷாப்பிங் வீடியோ அப்படிங்கிறதெல்லாம் நான் பார்த்திங்கன்னா எழுதி வச்சுட்டேன் ஒரு நோட்டில். 2 கடையில் பார்த்திங்கன்னா நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து நம்ம வீடியோவில் போடலாம் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து எழுதி வச்சுருக்கிறேன். கடையின் பெயர்கள் பார்த்திங்கன்னா போத்தீஸ் அண்டு மங்களன் மங்கலில் நான் வந்து 2 கடையில் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து போடலாங்கிறதெல்லாம் நம்ம வந்து இமேஜினேஷன் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு எழுதி வச்சுருக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா போத்தீஸில் ஒரு ஆஃபர் இப்போ நம்ம சேலமில் பார்த்திங்கன்னா போத்தீஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்களா, இதில் நான் வந்து அந்த 500 gift கார்டு அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறேன்னா அந்த வீடியோவும் பார்த்துட்டு வாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். போத்தீஸில் என்னென்ன ஆஃபர் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து ஒரு வீடியோவாக நான் வந்து போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் போய் செக் பண்ணி பாருங்கள். gift கார்டு பார்த்திங்கன்னா அதில் ₹500க்கு பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வந்து பில்லில் இருந்து லெஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இதில் நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன், சரி இந்த gift கார்டெல்லாம் இருக்குது, நான் வந்து அப்படி இப்படின்னு சேர்த்தி நான் வந்து 9 கார்டு நான் வந்து சேர்த்தி வச்சுருந்தேன். இந்த கார்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி gift கார்டு பார்த்திங்கன்னா நான் வந்து 9 நான் வந்து சேர்த்து வச்சுருக்கேன். 9 gift கார்டு பார்த்திங்கன்னா நான் வந்து சேர்த்து வச்சுருந்தேன். இந்த gift கார்டு மூலயமா நம்ம வந்து ஒரு கோல்டு காயின் நம்ம வந்து வாங்கிக்கலாம், பில்லில் இருந்து லெஸ் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறத நான் ஒன்று நினச்சிட்டு போனேன். சரி நம்ம போத்தீஸ்லேயும் கோல்டு காயின் வாங்கிக்கலாம், மங்களன் மங்கல்லையும் வாங்கிக்கலாம். ஏன் நான் மங்களன் மங்கலில் வாங்கலாம் அப்படின்னு நினச்சேன்னா, எனக்கு வந்து சிட்டு பார்த்திங்கன்னா அங்கே தான் நான் வந்து போட்டிருந்தேன். அதனால் அதிலேருந்து நம்ம வந்து இந்த gift கார்டு மூலயமா நான் வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இந்த gift கார்டு இந்த 500 gift கார்டு மூலயமா போத்தீஸில் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது நான் நினச்சிட்டு இருந்தேன். இதுக்கான அமௌண்ட் பார்த்திங்கன்னா எனக்கிட்ட இருக்குது. இந்த gift கார்டு எதுக்காவது நான் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன். சரி நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறதுக்காக நான் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன். அங்கே வந்து கோல்டு காயினுக்கு பார்த்திங்கன்னா இந்த gift கார்டு ரெடியும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜுவல்க்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா இந்த gift கார்டும். அன்னைக்கு ஆஃபர் பார்த்திங்கன்னா கிராமுக்கு 250 ரூபா டிஸ்கவுண்ட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி இது இப்போ என்னமோ இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து மங்களன் மங்கலில் இந்த காயின் போய் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து போத்தீஸ்க்கு நான் வந்து போய் பார்த்தேன்னா வேறத்தவங்ககிட்ட கேட்டு பார்த்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை நீங்கள் கோல்டு காயினுக்கு ரெடியும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. கோல்டு காயின் அந்த எங்கே கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா கோல்டு காயின் பார்த்திங்கன்னா போத்தீஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே அவங்க வந்து கோல்டு காயின் பார்த்திங்கன்னா சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அங்கேயே. சரி அவங்கக்கிட்ட கேட்டு பார்த்தேன்னா அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை கோல்டு காயினுக்கு இந்த ஆஃபர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு நான் சொல்லிவிட்டு இந்த கோல்டு காயின் மட்டும் வாங்கிட்டு நான் வந்து வந்திருக்கேன். இன்றைக்கு கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 8725 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்கு. 55 ரூபா, சாரி 55 ரூபா, 8755 ரூபா இன்றைக்கான கோல்டு ரேட்டு. இப்போயாவது நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணலான்னு நினச்சேன். இன்னும் கொஞ்சம் ட்ராப் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து அப்போ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அக்ஷய திருதிக்காக 1 கிராம் நான் வந்து 2 கிராம் பிளான் பண்ணியிருந்தேன். 1 கிராம் தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். இதுவும் பார்த்திங்கன்னா இந்த gift கார்டு மூலிமா நான் வந்து வாங்கியிருந்தேன். மேற்கொண்டு பார்த்திங்கன்னா ஒரு 1391 ருபீஸ் தான் நான் வந்து கொடுத்துருப்பேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரையும் தேங்க்யூ ஸோ மச்.